செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு கட்சியினுடைய செயல் தலைவர் அன்புமணி என்று குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கான அழைப்பு அவருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் வந்து கொண்டிருக்கலாம் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொள்ளவில்லையே என்ற அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது மாநாட்டு பணிகளின் காரணமாக அவர்கள் களைப்படைந்திருக்கலாம், அதனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் சென்றிருக்கலாம் என்ற வகையிலும் தன்னுடைய கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த மாநாட்டுக்கான முழு பணிகளையும் தலைமையேற்று நடத்திய அன்புமணிக்கு பாராட்டு தெரிவிக்கப்படவில்லையே, அது கட்சிக்குள்ளேயே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கேள்வியை முன்வைத்த போது அவர் பெயரையும் குறிப்பிட்டேன் என்று அவர் சொன்னார். ஆனால் நேரடியாக அவரை ஏன் பாராட்டவில்லை என்பதற்கான பதிலை அவர் குறிப்பிடவில்லை என்பதையும் அதில் கவனிக்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில், அதாவது தற்போது நடத்தப்படக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது யார் மீதும் இந்த நடவடிக்கையும் இருக்காது, ஒருவேளை அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மாற்றம் நிகழலாம் என்பது போன்ற கருத்துக்களையும் கூறியிருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அங்கு களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், ராமதாசனுடைய இந்த பேச்சின் போது என்னென்ன முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு முக்கிய கருத்துக்களை பேசியிருக்கார். குறிப்பாக 50 சட்டமன்ற தொகுதிகளில் வெல்லும் வகையில முதற்கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில வியூகம் அமைக்கப்பட்டு இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். இந்த கூட்டத்திற்கு சிலர் வந்திருக்கிறார்கள், பலர் வராமல் இருக்கிறார்கள். அவர்கள் அடுத்தடுத்த கூட்டத்திற்கு வருவார்கள். குறிப்பாக அவர்கள் ஏதாவது கலைப்பில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸ் ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டதற்கு அவருக்கும் இந்த கூட்டம் குறித்து தகவல் சொல்லப்பட்டதாகவும் அவர் வந்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கிறார். மாநாட்டில் அன்புமணி ஏன் பாராட்டி பேசவில்லை என்ற ஒரு கேள்விக்கு நான் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய பெயரை குறிப்பிட்டு நான் மாநாட்டில் பேசினேன் என்றும், மீண்டும் அவர் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு கருத்தில் தான் அவர் இன்னமும் இருக்கிறார். அந்த கருத்தை தான் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்ற நிர்வாகிகள் மீது, அதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிர்வாகிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்கு அவர்கள் தொடர்ந்து உழைக்கும் வரை கட்சியில் இருக்கலாம், வேலை செய்யும் வரை கட்சியில் இருக்கலாம், அவர்கள் விரும்பும் வரை கட்சி பணியில் இருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும், விரும்பாவிட்டால் அவர்களாவே அந்த பதவியிலிருந்து செல்லலாம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்ட கூட்டமாக தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியிருப்பதாகவும், அடுத்த கட்டமாக மற்ற நிர்வாகிகளோடு தொடர்ந்து தான் பேச இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு கூட்டணியோடு தான் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் அவருடைய யோசனைகளையும் கேட்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம், எனக்கு தெரிந்த தேர்தல் பணிகளை எல்லாம், தேர்தல் வியூகத்தை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க போவதாக தான், அதற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சில கலைப்பாக இருப்பதால் சிலர் வராமல் இருக்கலாம் என்ற ஒரு தகவலையும், இந்த கூட்டத்தை பொறுத்தளவு பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதே போல சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாமகவுடைய தலைமை நிலை செயலர் அன்பழகன் கலந்து கொண்டிருக்கிறார். மற்ற நிர்வாகிகள் சிலரும், அதாவது ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. மற்ற நிர்வாகிகள் வராத போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அடுத்தடுத்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு கருத்தை மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் தன்னுடைய பணியை தொடங்கி இருப்பதாகவும், 50 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவது என்ற இலக்கோடு இந்த பணியை தொடங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கோகுல், குறிப்பாக இதில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற அந்த எண்ணிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில ராமதாஸ் தரப்புல எவ்வளவு பேர் இந்த மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கா? அதே மாதிரி 50 தொகுதிகளில் வெற்றி இலக்கு என்று அவர் குறிப்பிடுவது கூட்டணியோட அல்லது தனித்தா? நிச்சயமாக 108 மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் பாமகவை பொறுத்தளவு நிர்வாக ரீதியாக பொறுப்பில் இருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் இதுவரை ஒரு 12 மாவட்ட செயலாளர்களும் 10 மாவட்ட தலைவர்களும் இதுவரை கலந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. செயல் தலைவர் அன்புமணி தான் இருக்கிறார். அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம், இந்த கூட்டம் குறித்து தகவல் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர் ஒருவேளை வந்து கொண்டு கூட இருக்கலாம் என்ற ஒரு தகவலை மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. மொத்தம்
மொத்தம் பாமகவில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாதது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு தொடர்ந்து அவர்கள் கட்சி பணியாற்ற விரும்பினால் அந்த பதவிகளில் தொடரலாம், அவர்களா விலகிக் கொண்டால் அவர்களே விலகிக் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கார். 50 சட்டமன்ற தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வியூகத்தை சொல்லிக் கொடுக்க போவதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். கூட்டணியோடு இருந்தால் தனித்து நின்றால் 40 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும், கூட்டணியாக இருந்தால் அந்த கூட்டணியை வெற்றி பெறும் வைக்க வேண்டிய இலக்கத்தோடு இந்த வியூகத்தை எல்லாம் அமைத்து தேர்தல் பணியை தொடங்க இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். நிச்சயம் இந்த சட்டமன்ற தேர்தலை கூட்டணியோடு தான் சந்திப்பேன் என்ற ஒரு கருத்தையும் ராமதாஸ் நான் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் இடையே ஏதாவது கோஷ்டி பூசலா என்ற ஒரு கேள்விக்கு பாமகவை பொறுத்தளவு மார்கழி மாதத்தில் பஜனை கோஷ்டிகள் வேண்டால் அதிகமாக இருக்கலாம், பாமகவில் எந்த கோஷ்டிகளும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் ஒரு கிண்டலாக மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பதிலாக இருந்தது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸால் மாநாட்டு குழு தலைவராக இருந்தார், ஏன் அவரை பாராட்டி பேசவில்லை மாநாட்டில் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த போது நான் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டேன் என்ற ஒரு தகவலையும் ஒரு பதிலையும் அளித்திருக்கார். திருக்கச்சூர் ஆறுமுகம் தான் அந்த மாநாட்டில் 2 மாத காலமாக உழைத்தார், ஆகவே அவருடைய பெயரை குறிப்பிட்டு நான் பாராட்டினேன் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். எந்தவித கோஷ்டியும் இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற வியூகத்திற்காக சட்டமன்ற தேர்தலுக்காக தன்னுடைய பணியை இன்றிலிருந்து தொடங்கி இருப்பதாகவும், முதற்கட்டமாக மாவட்ட செயலர் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருப்பதாகவும், அடுத்த கட்டமாக இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் அணி கூட்டத்தில் ராமதாஸ் தெரிவித்த அந்த கருத்து சார்ந்த விவரங்களை பதிவு செய்துங்க.